அதாவது 158 ஹிந்தி பிரச்சார சபா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 50-60 வருஷமா ஹிந்தி பிரச்சார சபா 158 இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுல. எத்தனை பேருக்கு தெரியும்? நீ தமிழ் பிரச்சார சபா இந்தியால எங்க இருக்கு? எத்தனை ஊர்ல இருக்கு? அது தமிழ் வளர்த்தணும் ஊரெல்லாம் ஒரு தமிழுக்கு நம்ம வளர்த்தணும்ன்ற பெருமை பேசிட்டு விட்டு இருந்தா பத்தாது, செயல்படுத்தணும்ல. நீங்க போய் கன்னியாகுமரி ஒரு சிலை வச்சாச்சு, ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சா தமிழ் வளர்ந்துருமா? வைக்கணும், கட்டாயம் வைக்கணும், உலகம் ஃபுல்லா வைக்கணும். ஆனா அதை மட்டும் வச்சு தமிழ் வளர்த்தினா பத்துமா? தமிழ் பிரச்சார சபா, தமிழ் ஆசிரியர்கள் எல்லா மாநிலத்துக்கு போயிருக்காங்கன்னா கிடையாது. 70 வருஷமா திராவிட ஆட்சி என்ன பண்ணாங்க? அதை பண்ணாம தமிழ் வளர்த்தன பேசினா அதே நீங்க பாருங்க. அன்னைக்கே மகாத்மா காந்தி இருக்கும் போதே ஹிந்தி பிரச்சார சபா நம்ம ஊருக்கு வந்திருக்கு. இது இங்க மோடி கொண்டு வரல, மகாத்மா காந்தி. இந்த இந்தி கூட்டணி பேசுற, அந்த இந்தியா கூட்டணி போற்றி புகழ்ற மகாத்மா காந்தி, நம்ம எல்லாரும் பேசக்கூடிய பாரதத்தின் தந்தை மகாத்மா காந்தி, அவர் இருக்கும் போதே ஹிந்தி பிரச்சார சபா வந்திருக்கு. இது எத்தனை பேருக்கு நீங்க தெரியும்? தமிழ் வளர்த்தணும்னா தமிழ் பிரச்சார சபா உலகம் ஃபுல்லா இருக்கணுங்க, அது முக்கியம். நீங்க மும்மொழி அப்போஸ் பண்றதை விட்டுட்டு தமிழ் பிரச்சார சபா உருவாக்க நினைச்சு அதுலயே தமிழ் அழகா காலகாலத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு. தமிழை யாரும் அழிக்க முடியாது.